திமுக குறித்த பல கடுமையான விமர்சனங்களை அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். ஆட்சி தொடர்பாகவும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் வைத்த விமர்சனங்கள் திமுகவுக்கு புதிய விமர்சனங்கள் இல்லை. தொடர்ந்து இது வந்து ஒரு 50 ஆண்டுகளாக நாங்கள் கேட்டு எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகியும் போதும் சரி, ஒரு வாட்டி திமுக எதிர்க்கணும் அப்படின்னா 2 முக்கியமான கருத்தை வந்து அவங்க வைப்பாங்க. ஒன்று குடும்ப ஆட்சின்வாங்க, வாரிசு அரசியல் அப்படின்வாங்க, அடுத்தது ஊழல் ஆட்சின்வாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் செய்யும்போது அதை கடந்து தான் ஒவ்வொரு முறையும் ஜனநாயகத்தில் ஜெயிச்சுட்டு வரோம். ஆனால் அதை இவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் குடும்ப ஆட்சி அப்படின்னா மக்களை சந்திக்காமலோ தேர்தலை சந்திக்காமலோ யாராவது ஜெயிச்சு வந்தாங்க, இல்லை புறவாசல் வழியாக வந்து கொண்டு வந்து அவங்கள அமைச்சராக்கிட்டோம் அப்படின்னா அந்த குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடுமையாக உழைத்து இளைஞரணியை தொடங்கி ஒரு 50 வருஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர், இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் மீது அன்னைக்கு இதே குற்றச்சாட்டு தான், கலைஞருடைய மகன் என்பதற்காக அப்படின்னு. இன்றைக்கி அந்த பார்வை அந்த சாயல்லேருந்து விலகி வந்து ஒரு தனிபெரும் தலைவராக இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர் நிற்கிறார். இப்போ அடுத்து இளைஞரணி செயலாளர் வரும்போது இது எல்லாமே சப்ஜெக்டட் டு இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸி, உள்கட்சி ஜனநாயகத்தை பொறுத்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த கட்சிக்கு எதிர்காலத்திற்கு, இந்த மாநிலத்துடைய எதிர்காலத்திற்கு, கட்சியுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதுன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் முடிவு செஞ்சு கொண்டு வருது. அதனால குடும்ப ஆட்சி இதை கடந்து போறது தான் சிறந்தது. தேர்தல்ல எந்தவித தாக்கத்தையுமே நிச்சயமா இல்லைங்க. அப்படி இருந்திருந்தா, இதுதான் நான் சொல்றேன், 50 வருஷமா இந்த குற்றச்சாட்டு தானே வச்சுட்டு இருக்கீங்க. 2006 நாங்க ஜெயிச்சப்ப துணை முதலமைச்சரா வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு தேர்தலும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இது உள்கட்சி ஜனநாயகத்துடைய பிரச்சனை. இப்போ இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, இப்போ குடும்ப ஆட்சி அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் ஹெச்டி குமாரசாமி, அவரோட தம்பி ஹெச்டி ரேவண்ணா, அவரோட மகனுக்கு சீட்டு கொடுக்கும்போது கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ இது குடும்ப ஆட்சியாக தெரியலையா? பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கும்போது தெரியலையா உங்களுக்கு? இப்போ திரும்ப கூட்டணியில் இருக்கீங்களே, அப்போ தெரியலையா? ஓபிஎஸ் உடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்துக்கு சீட்டு கொடுக்கும்போது வாரிசு அரசியல் கண்ணுக்கு தெரியலையா? மகாராஷ்டிராவில் அஜித் பவாருக்கு கொடுக்கும்போது கண்ணுக்கு தெரியலையா? அப்போ எல்லாமே இவங்களோட கூட்டணியில் இருந்தால் அது ஜனநாயகம், மக்களே ஓட்டு போட்டு ஜெயிச்சாலும் எதிர்கட்சியில் நின்னா அது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றது. ஊழலை பற்றி பேசும்போது புதுக்கோட்டையில் நின்றுட்டு பேசிட்டு இருக்கார். விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்கு தெரியுமா? சிபிஐ வழக்கு, உங்களுடைய ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு. இதெல்லாம் 100 ஏக்கர் இடம் சொத்து குவிப்பு வழக்கு அவங்க மேலே இருக்குது. இன்றைக்கி அதிமுக நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய 8 அமைச்சர்கள் மீது டிவிஎஸ்சி வழக்கு இருக்கிறது. ஆளுநர் பல அமைச்சர்களுக்கு வழக்கை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து அசென்ட் கொடுக்கல, இசைவு காட்டல அப்படின்ற விஷயத்தை சொல்லும் போது அமைச்சர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குன்ற அந்த பட்டியலையும் அவர். அதுதான் நான் சொல்றேங்க. அப்ப நீங்க இந்த குற்றச்சாட்டு திமுக அமைச்சர்கள் மீது வைக்கும்போது அதிமுக இருக்கு 2016 நீங்க சொல்லியா ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி நீங்க தானே சொன்னீங்க. இதே அமித்ஷா தானே தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னாரு. அதே ஜெயலலிதா அம்மையா கன்விக்ட் ஆனவங்க தானே. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பின்படி அவங்க கன்விக்ட் ஆனவங்க மறைந்ததுனால அது தண்டனை வரல. உடனே சொல்லுவாங்க அந்த அம்மாலாம் வந்து கன்விக்ட் ஆகாது. ஒருவேளை அந்த அம்மா குற்றமற்றவராக இருந்திருந்தா சசிகலா அம்மா குற்றவாளியாக மாறி இருக்க மாட்டார். அப்ப சசிகலா அம்மா குற்றவாளினா ஜெயலலிதா அம்மாவும் குற்றவாளி தான். அப்ப அந்த அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க திமுக ஊழல்வாதின்னு சொல்றது எந்த அடிப்படையில் நியாயமானது? நாங்க வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தா பாஜக எம்எல்ஏ மேல எத்தனை வழக்குகள் இருக்குது? சரி, இப்போ அவங்க திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு சொன்னீங்க, திமுக பாஜக மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு சில பதில்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். 2 முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒன்னு, தமிழுக்கு எதிரானவர்களாக பாஜகவை சித்தரிக்க திமுக முயற்சிக்கிறது, ஆனா தமிழுக்கு பாஜக எதையெல்லாம் செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு பட்டியல் எடுக்கிறார். அதுதான் சொல்றேன், இதெல்லாம் சிம்பாலிசம். செங்கோல் கேட்டோமா? தமிழ்நாட்டில் யாராவது செங்கோல் வேணும்னு கேட்டோமா? அவங்களுடைய அஜெண்டாக்கு அது தேவைப்படுது, அது கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்குறது கல்வி நிதி, மும்மொழி கொள்கை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்கள் மேலே 3வது மொழியை திணிக்காத, இது தமிழ்நாட்டுடைய குரல். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு செவி சாய்க்கிறீங்களா? ஜனநாயக குரல்னா இதுதான். மாநில அரசு ஏற்றி அனுப்பக்கூடிய சட்டங்களை மதிக்கிறீங்களா? ஆளுநரை வச்சு எப்படி கிடப்பில் போடுறீங்க?
இதுதான் தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக நிற்குது. அன்னைக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு கொள்கையோடு இருக்கிறவர்கள் அதிமுகவும் பாஜக உண்மையிலேயே அவங்க நீங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிட்டு இருக்கு அதிமுக. ஆனால் நாங்கள் 2 பேரும் நேச்சுரல் அல்ல. எப்படி நேச்சுரல் இல்லையா? நீங்கள் ஒரு பக்கம் திராவிடமே பிடிக்காதுன்றீங்க, ஒரு பக்கம் பெரியார் பாஜக ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போ அதிமுக பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்குது, அண்ணாவை ஏற்றுக்கிட்டு இருக்குது, திராவிட கொள்கையை அட்லீஸ்ட் கட்சியில் பேர் வச்சிருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் நேச்சுரல் அல்லைனா அப்ப அதிமுக பெரியாரை காம்ப்ரமைஸ் செய்து விட்டதா? இல்ல, அப்ப பெரியாரிசம் வீழ்த்துறதுல 2 பேரும் ஒரே எண்ணத்தோட இருக்கும் என்ற அடிப்படையில் நேச்சுரல் அலைஸ்னா எப்படி நேச்சுரல் அலைஸ்? ஹவு கேன் யூ பிகம் நேச்சுரல் அலை? நீங்க இந்த மாதிரி கொள்கை முரண் இருக்குன்னு எங்களுக்கு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாக கொள்கை வேற கூட்டணி வேற. இப்போ வில்சன் சாரும் சொல்லுவார் கொள்கை வேற கூட்டணி வேற. ஆனா இன்னைக்கு நாங்க இயற்கையாக கூட்டணியை இணைக்கக்கூடியவர்கள், அப்ப கொள்கையில உடன்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப அதிமுக பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்குல்ல. இப்போ இத்தனை முரண்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு கேட்பதை, தமிழ்நாட்டு மக்கள் கேட்பதை அவர்கள் கொடுக்காமல் அவர்களுடைய அரசியலுக்கு எது தேவைப்படுகிறதோ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்தாச்சு. நீங்க என்ன மாறிடுச்சு? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வந்துச்சா? கல்வி நிதியை கூட உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு தானே வாங்கிட்டு வரோம். நிதியில கூட யூபிஏ ஆட்சி இருந்த சமயத்துல இருந்த நிதியை விட இப்ப கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது பலமுறை சொல்லிட்டேன். ஒரு நாட்டுடைய பட்ஜெட் பேலன்ஸ் ஷீட் கணக்கில் நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம், திருப்பி நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு தான் கணக்கு. இதில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 10,000 ரூபா கொடுக்குறப்ப நீங்கள் 5,000 ரூபா கொடுத்தீங்க. ஆனால் இப்போ நாங்கள் 1,00,000 ரூபா கொடுக்குறப்ப நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ 10,000 ரூபா திருப்பி கொடுக்குறோன்னு சொல்கிற கணக்கு எந்த அளவுக்கு முட்டாள்தனமானதோ அந்த மாதிரி ஏமாத்துற இதுதான் பாஜகவுடைய ஏமாற்று வேலை. பர்சன்டேஜில் பேசுவோமா? பர்சன்டேஜ் நான் 100 ரூபா கொடுத்தா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்ற பர்சன்டேஜில் பேசுவோம். அந்த பர்சன்டேஜில் தான் நாங்கள் சொல்கிறோம் 100 ரூபா கொடுத்தா நீங்கள் 29 ரூபா தான் கொடுக்குறீங்க, 1 பைசா கொடுத்தா 29 பைசா தான் கொடுக்குறீங்க. அப்போது இந்த வார்த்தை ஜாலங்களில் விளையாடுறதுலேயே இவர்களுடைய பித்தலாட்டத்தை கண்டுபிடிக்க முடியுதா? அப்போ யூபிஏ காலத்தில் பட்ஜெட் எவ்வளோங்க? ஒரு இந்திய ஒன்றியத்துடைய பட்ஜெட் எவ்வளோ? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் எவ்வளோ? இன்னைக்கு அன்னைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சா? ஜிஎஸ்டி மூலமாக இவ்வளோ வரிய மாநிலத்துக்கிட்ட இருந்து வாங்கினீங்களா? இன்னைக்கு மாநிலத்துக்கிட்ட இருந்து எவ்வளோ வரிய வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? திருப்பி கொடுக்குறப்ப கிள்ளி கொடுக்குறீங்க, வாங்குறப்ப அள்ளி வாங்கிக்கிறீங்க எங்க கிட்ட இருந்துன்ற குற்றச்சாட்டு வைக்கும்போது மியர் நம்பர்ஸ் வச்சு விளையாடுறது இருக்குல்ல, இதெல்லாம் பல தடவை எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப ஒரு பொய்ய கோயபிள்ஸ் பிரச்சாரம் போல ஒரு பொய்ய திரும்ப திரும்ப பேசினா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அது எடுபடாது. அதனாலதான் அடிக்கடி அவங்க ஒரு வாட்டி போய் சொல்லும் போதும் அதற்கு எதிரான நியாயமான பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ரமேஷ் சேதுராமன், ஊழல் கட்சி என்ற அந்த விமர்சனத்தை திமுக மீது முன்வைக்கும் போது அப்படியான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக மீதும் இருக்கிறதே என்ற கேள்வியை எழுப்புகிறார் திரு ஹபீசுல்லா. உங்களுடைய பார்வை? இந்த ஊழல் அப்படின்னு பேசினா இமாலய ஊழல்ல அறிவியல் பூர்வமான ஊழலுக்கும் யார் பெயர் போனவர்கள் கேட்டா யார வேணா சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு ஊழலின் ஊற்றுக்கண் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமா சொல்றாரு நேச்சுரல் அலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லும் போது நான் என்ன கேட்கிறேன், கொள்கை முரணுடன் இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல இதே பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த போது அப்போ என்ன நீங்க நீங்க கூப்பிடக்கூடிய பெரியார் அவர்களோட அடகு வச்சுட்டீங்களா? அன்னைக்கு அவர் இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. டெஃபினட்டா நீங்க இன்டர்வியூ பண்ணலாம் ஒரு நிமிஷம். ஏன்னா